அப்புறம் ரோடும் பிளாட்ஃபார்மும் ஒன்றா இருக்குது ஈக்குவலாக. ரோடுக்கும் பிளாட்ஃபார்முக்கும் 60 அடி கூட கேப் இல்லை. அப்போ எப்படி தண்ணி உள்ளே போகும்? சீனியரில் ஒரு ட்ரெயின் ஃபெசிலிட்டி போகிறோன்னு வச்சுங்க, அதே ட்ரெயின் ஃபெசிலிட்டி அதே டிராயிங்கு எப்படி சார் சைதாப்பேட்டைக்கு மேட்ச் ஆகும்? எப்படி சார் மயிலாப்பூருக்கு மேட்ச் ஆகும்? எப்படி சார் தேனாப்பேட்டைக்கு மேட்ச் ஆகும்? சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் இவ்வளவு இருக்கு சார். அப்படி பண்ணலாம். நீங்கள் வாழ தகுதியற்ற நகரமாக ஃபேஸ் பண்ணது ரெடியாக வரீங்க சார். பேரிடர் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே பெரிய லெவலில் இல்லைன்னா சிஎம்டிஏ சென்னை கார்பரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிராயிங்லே இந்த ரோடு 5 பர்லாங் ரோடுனா இந்த ரோடுக்கு எடுத்த லென்த் பிரெத் ஹைட்டை கால்குலேட் பண்ணி ட்ரெயின் ஃபெசிலிட்டி போடணும். நீங்கள் சென்னை கார்பரேஷன் எடுத்தாலே மொத்தமே 4 ஸ்டாண்டர்ட் டிராயிங் தான் இருக்குது. டிராயிங்கில் என்ன இருக்கோ அதை கான்ட்ராக்டர் எக்ஸிக்யூட் பண்ணுவான். ஆர்கிடெக்ட் டிசைன்லேயே இது மாதிரி பேரிடர்களை டிசாஸ்டர் டேக்லிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இல்லைங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம். அதே மாதிரி ரோடு போடுறச்ச ரோடை ஃபுல்லாக சுரண்டி எடுத்து தான் போடணும்னு ஜியோவே இருக்குது. ரேன்பு சார் இருக்குச்சு அந்த பீரியடில் கொடுத்தாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் மேலே ஓவர்லேப் பண்ணி ரோடு போகிறோம். ரோடும் பிளாட்ஃபார்மும் ஒன்றா இருக்குது ஈக்குவலாக. அப்போ எப்படி தண்ணி உள்ளே போகும்? சீனியரில் ஒரு ட்ரெயின் ஃபெசிலிட்டி போகிறோன்னு வச்சுங்க, அதே ட்ரெயின் ஃபெசிலிட்டி அதே டிராயிங்கு எப்படி சார் சைதாப்பேட்டைக்கு மேட்ச் ஆகும்? எப்படி சார் மயிலாப்பூருக்கு மேட்ச் ஆகும்? எப்படி சார் தேனாப்பேட்டைக்கு மேட்ச் ஆகும்? நான் அந்த தெருவுக்கு ஏற்ற ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும்னு சொல்ல வரேன். இப்போ ஜோன்ஸ் ரோடு அப்படின்னு சாத்தியமா? ஏன்னா சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் இவ்வளவு இருக்கு. அப்படி பண்ணலாம். நீங்க வாழ தகுதியற்ற நகரமா ஃபேஸ் பண்ணது ரெடியா வரீங்களா? அப்போ இது பண்ண முடியுமா? பார்த்தா பண்ண முடியும், பண்ணிருக்கோம். ஓகே, எல்என்டி போன்ற கம்பெனியால பண்ண முடியும். ஆமா, ஓகே. முதல்ல அதை சொன்னீங்க. இரண்டாவதா வந்து இந்த ரோடுகள்லாம் வந்து சுரண்டிட்டு இப்போ போடணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் தொடர்ச்சியாக பார்க்கும்பொழுது நகரங்களில் வந்து அவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இல்லாத மாதிரி தெரியுது. ஏன்னா மேலே அப்படியே ரோடை போட்டுக்கிட்டு போகிறாங்க. சார் அதான் சார், இதெல்லாம் வந்து மோர் அர்பனைசேஷனால் வர விஷயங்கள். ப்ளஸ் சிஎம்டிஏ வந்து நிறைய விஷயங்கள் மானிட்டர் பண்ணும் சார். நீங்கள் சிஎம்டிஏல வந்து நிறைய பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. சிஎம்டிஏ ரோல்லாம் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஒரு சாதாரண மனுஷனை போய் கேளுங்க, பில்டிங் அப்ரூவல் தர்றது அப்படி தான் அவங்க வேலை, அப்படி தான் சொல்லுவீங்க. சிஎம்டி அப்ரூவல்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மாடி ஹை ஸ்டோரி பில்டிங் ஒரு இடத்துல வருதுன்னா, அப்போ உள்ள ஒரு 40 அப்பார்ட்மெண்ட் வருதுன்னா 80 கார் வரப்போகுது. அந்த 80 கார் வைக்க போகிற கார் பார்க்கிங் சென்டர் எப்படி இருக்குது? அப்போ எப்படி அவங்க அப்ரூவ் கொடுக்குறாங்க? அப்போ அந்த இடத்துல பாத்ரூம் வேணும், டாய்லெட் வேணும், பவர் வேணும், இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தானே கொடுக்கணும். ஒரு எமர்ஜென்சி 10வது மாடியில் ஒரு ஃபயர் ஆகிடுச்சு, வேறு ஏதோ ஒன்றா எவாக்குவேஷன் பண்ணுறதுக்கு வழியில் எப்படி இருக்குது? ஒரு குறுகலான சந்தில் கூட அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட் கொடுத்து எப்படி அப்ரூவல் பர்மிஷன் கொடுக்குறாங்க? இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது சார் பேரிடர் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே பெரிய லெவலில் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இப்போ இதில் என்ன மாதிரியான சிக்கல் இருக்கிறதா பார்க்குறீங்க? ஏன்னா இது ஒரு பகுதியாக இருக்குது, இது ஒரு பகுதியாக இருக்குது. இதனுடைய அளவுங்கிறது எப்படி இருக்கணும்? சமமாக இருக்கணுமா, இல்லை கொஞ்சம் தாழ்வாக இருக்கணுமா? குறைஞ்சது ரோடுக்கும் இதுக்கும் ஒரு 1.5 மீட்டர் 2 மீட்டர் ஹைட்டில் இருக்கணும் சார். ஹைட்டில் இருக்கணும், நார்ம்ஸ். ஓகே. அது மாதிரி எல்லாத்துலேயுமே எஸ்ஓபி இருக்கும், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்குது. அது மாதிரி ஐஎஸ் கோடுன்னு இருக்குது. அந்த ஐஎஸ் கோடு பிரகாரம் பண்ணுவாங்க சார். நான் இன்னும் டெக்னிக்கலாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இந்த வாயோட துரோகம் இருக்குல்ல, அதோட ஆயில் சுற்றி ஒரு பேவர் பிளாக் மாதிரி ஒன்று போடலாம். அது வந்து டெம்பரரி பேவர் பிளாக்னு சொல்லுவாங்க. பேவர் பிளாக்னா அந்த இடத்த மட்டும் எடுத்துகிட்டு கையால் எடுக்கலாம். கையால் எடுத்துகிட்டு தண்ணி மழை அதிகமாக பெரிய டைமில் இந்த வாயே வந்து 3 வாய் ஓப்பன் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ வால்யூம் ஆஃப் தண்ணி வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெயின்டெனன்ஸ் இருக்கணும் சார். எல்லாமே வந்து மெயின்டெனன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கணும். ஒன்று டிசைன் பண்ணுறச்சவே ஒரு புரிதல் இருக்குது. பாருங்க, இது வந்து தார் ரோடு. இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டாக்கிங் ஆஃப் மெட்டீரியல் வைக்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அப்போ இந்த இடத்துல பண்ணக்கூடாதுன்ற புரிதல் வந்து இல்லை.